இந்த பொண்ணு எங்கேயோ கிளம்பி தான் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போகிறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, பொண்ணை நல்லா பார்த்துக்கோன்னு. இந்த பொண்ணு சொல்கிறா எனக்கே என்ன பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னன்னா இந்த பொண்ணு ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பையன் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருப்பான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் கிட்ட ஆடிஷனுக்கு இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பான். இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அவங்களும் சீன் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு நடிச்சு காமிச்சிட்டு வரா. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இவளை கூப்பிட்டு உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்க, அந்த டேரக்டர் ஒன்று ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு இந்த பொண்ணு கிளம்பி போறா. அங்கே போனால் அந்த டேரக்டர் நல்லா தான் நடிச்சா, இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் தேவைன்னு சொல்லி நான் அவனுக்கு நடிச்சு காட்டுறேன்னு அந்த பொண்ணை எழுப்பி மேலே கை வைக்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த பொண்ணு டென்ஷன்ல அவனை கண்ணத்திலே அரைஞ்சிடறா. அந்த டேரக்டர் மேல இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா இவரோட ஃப்ரெண்ட் அங்க இருக்கா. அந்த பொண்ணு கேட்கறான், நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண, நீ ஏன் எடுக்கவே இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு சிக்னலே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த பையன் சொல்றான், பஸ்ல ஒருத்தன் கை வச்சா கூட இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, அதெல்லாம் விட்டு போ அப்படின்னு. அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு போயிடுறா. அவங்க அப்பா கிட்ட சொல்றான், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும் போது அவங்க அப்பா இவனை திட்டிடுறாரு. இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு மெசேஜ் பண்ணி அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஃபேஸ்புக்கில் அந்த பையன் அந்த டேரக்டர் கூட சேர்ந்து போட்டோ போட்டுருக்கதை பார்த்த உடனே இவன் டென்ஷன் ஆகி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் அந்த பையனை கூப்பிட்டு எல்லாம் தெரிஞ்சுதான் நீ அனுப்பி விட்டியா, நான் மூஞ்சிலே காரி துப்பிட்டு வந்துடுறா.